சொந்தங்களே, இவங்க தான் எலினா. இவங்க ஒரு செலக்டிவ் அம்னீஷியா பேஷண்ட். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால நம்ம ஹீரோ அபி என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். எலினா 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 Abhi, you finally here. Wow, you look really good in black. தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே. Hey, no. Actually, thanks நான் தான் சொல்லணும். நான் சொன்னதுக்காக தானே நீ black போட்டு வந்த. It means a lot. இட்ஸ் ஓகே, யூ செட் யூ லைக் பிளாக். ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட். Abhi, come sit here. Want some coffee? நோ நோ, நான் காஃபி குடிக்க மாட்டேன். ஆமால, உனக்கு காஃபியே பிடிக்காது. மறந்தே போயிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. அப்புறம் இப்போ நான் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். ஆமால, சாரி சாரி. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. அது என்ன பர்த்டேனா கரெக்டா 12 o'clock தான் விஷ் பண்ணணுமா என்ன? மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இவ்வளோ நேரம்லாம் முழிச்சிருக்கவே கூடாது. அப்புறம் இந்த மாதிரி மிட் நைட்ல சாப்பிடுறது, காஃபி குடிக்கிறது, வெளியில சுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியமானது. அது நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனை அதுவே சரியாயிடும். அதுவும் உங்க விஷயத்துல ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கண்டிப்பா 8 hours ஆவது நீங்க நல்லா தூங்கணும். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச். நீங்க இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. Oh no! இன்னைக்கு டாக்டர் மாதிரி பேசி என்ன கொல்லாதீங்க. நான் உங்க கூட சந்தோஷமா பேசதான் இங்க வர சொன்னேன். இங்கேயும் வந்து டேப்லெட், தூக்கம் அது இதுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த ஸ்பெஷல் டேவை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உங்ககிட்ட அதை சொல்லி ஆகணும். என்ன ப்ரப்போஸ் பண்ண போறலா? எங்க போனார் இந்த தாமஸ்? இவர் பேச்சு நம்பி தான் வந்தேன். அபி, அபி. ஐ லவ் யூ அபி. நான் உன்னோட வாழ்க்கையை வாழணும். Will you marry me? லவ் ப்ரப்போசல்னு நினைச்சா இது என்ன மேரேஜ் ப்ரப்போசலா இருக்கு? இதை எப்படி ஸ்டாப் பண்றது? அவளுக்கு ஹர்ட் ஆயிடுமே. கடவுளே. இவர்தான் தாமஸ், எலினாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட். என்னடா எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, சில காரணங்களுக்காக இவருக்கும் எலினாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் தாமஸ் நம்ம அபியை இங்க வர சொல்லிருக்காருன்னு தானே யோசிக்கிறீங்க? அதை அடுத்தடுத்த சீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ தாமஸ், கொஞ்சம் வேகமா தான் வருது. அபி, அபி. என்ன அபி, எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? அது வந்து எலினா, நீங்க இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இதெல்லாம் வேண்டாமே. அபி, இப்ப என்னோட கண்டிஷனுக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 1 year தானே தெரியும். அதுக்குள்ள எதுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்லாம்? இல்ல அபி, நான் தனியா இருக்கிறதுனால சில தொல்லைகள் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. உங்க கூட இருந்தா நான் சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பேன்னு எனக்கு தோணுது. நான் நம்புற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அதான் உங்க கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல எலினா, சில உண்மைகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் அன்சேஃபா ஃபீல் பண்றீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் இப்படி அவசரப்படாதீங்க. போதும் அபி, இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் என்னதான் உங்ககிட்ட நெருங்கி வந்தாலும் நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க. இப்படியே போனா என்னை விட்டு ஒரேடியே போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். எலினா, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம். என்ன அபி, ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலனா என்னை விட்டு தூரமா போயிருக்கலாமே. ஆனா நீங்க அப்படி பண்ணவே இல்லையே. என் கூடவே இருந்து என்னை எப்படி எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஏன் மாதிரி என் ஹெல்த் வேலையும் எவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அபி? அது என்னோட டியூட்டி எலினா. அதையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. டியூட்டியா? ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க இப்படி கேர் பண்ணலையே. தாமஸ் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் அதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டியதா போச்சு. இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? ஒருவேளை என் பாஸ்ட் பத்தி தான் யோசிக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க அபி. எனக்கு அப்படி ஒரு மேரேஜ் ஆனதா ஞாபகமே இல்ல. என் நினைவில இல்லாத ஒருத்தர் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கும் போது என் கூட யாருமே இல்ல. எனக்குன்னு இருந்தது எங்க அப்பா மட்டும்தான். அவரும் என்னை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் நீங்க தானே எனக்கு ஆறுதலா இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க என் மேல காட்டின கேர் தான் உங்க மேல லவ் வர வச்சது. அப்புறம் சடனா ஒரு நாள் யாரோ வந்து இவன் தான் உன் ஹஸ்பண்ட், உங்க 2 பேரோட மேரேஜ் அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது அத்தனை உண்மைதான் எலினா. உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஆக்சிடென்ட்ல சில விஷயங்களை நான் மறந்துட்டதாவும் அதனாலதான் இவ்வளவு நாளா என்கிட்ட இதை பத்தி பேசாமலே இருந்திருக்காங்கன்னு ஏதோ சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா அபி? ஆமான்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா இவங்களால ஐஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஏற்கனவே அந்த ஜானு பண்ண வரைக்குமே போதும். இவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். எலினா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? டைம் ஆகுது பாருங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அபி. நீங்க வேற யாராவது லவ் பண்றீங்களா? எலினா, சொல்றத கேளுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? என்ன உனக்கும் என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்லுங்க அபி, சொல்லுங்க. என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என் காதல உங்களால புரிஞ்சுக்க முடியலனா நான் கூப்பிட்டது ஏன் இங்க வந்தீங்க? ஓ காட், எலினா, 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 என்ன பண்ற நீ? ப்ளீஸ் காம் டவுன். நதிங் இஸ் ராங்.
நீ எதுக்கு இங்க வந்த? என்ன அபி, இவன் ஏதோ சொன்னானா? ஓ, அதனாலதான் நீங்க என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? லிசன் ப்ளீஸ். அபி நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நீ இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்காது. அதெல்லாம் சொல்ல நீ யாரு? நீ முதல்ல எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் என் பின்னாடியே வந்து என்ன தொலை பண்ற? நீ சொல்ற அந்த ஸ்டூபிட் ஸ்டோரிஸ் எல்லாம் என்னால நம்ப முடியாது, ஏத்துக்க முடியாது. டி, முதல்ல கையை விடு. இல்லைன்னா சொல்றத கேளு, நீ ஒரு ரூமுக்கு போ. உன்ன ஹே, ஸ்டாப் இட் எலினா. ஹே ஹே, லுக் அட் மீ. ஸ்லோவா பிரீத் பண்ணு. இட்ஸ் ஓகே. எலினா, எலினா. பல்ஸ் இருக்கு. ஷீஸ் ஃபெயிண்டட். அபி, என்னாச்சு? டூ மச் ஸ்ட்ரெஸ். நத்திங் சீரியஸ். பட் திஸ் இஸ் நாட் குட். அவங்க ரொம்ப ஓவர்லோட் ஆகிட்டாங்க. அபி, நீங்களும் கொஞ்சம் வாங்க. நானுமா? ம், சரி. தேங்க்ஸ். அபி, ஏன் தயங்குற? இல்லைன்னா அவனுடைய பேஷண்ட், அவ்வளவுதான். இப்போ உன்னுடைய ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. நான் ட்ரை பண்றேன், நீங்க எலினா கூட இருங்க. இல்ல அபி, இந்த மாடல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ட்ரை பண்றேன். அது இல்ல, அவங்க கூட நீங்க இருந்தா பரவாயில்ல. சுச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா திரும்ப என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. நானே ட்ரை பண்றேன். ம். எலினா, கையை விடுங்க ப்ளீஸ். எலினா. அபி, நீங்க கேஷுவலா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாமஸ், என்னாச்சு? சாரி சாரி, ஏதோ ஞாபகத்தில் கவனிக்கல. ஓகே, பி கேர்ஃபுல். தாமஸ், இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். அவங்க பிபி எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. தேங்க்ஸ் அபி, இவ்வளோ நேரம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாரி டூ. எலினா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. எலினாவோட பர்த்டேக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி அபி. தாமஸ், நீங்க எதுக்கு இப்ப சாரி சொல்றீங்க? எலினாவோட கண்டிஷன் எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தான். தாமஸ், தாமஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. தாமஸ், தாமஸ், தாமஸ் நான் தனியா இருக்கேன். என்னை விட்டு போயிடாதீங்க. அவங்களுடைய ஆழ் மனசுல இன்னும் உங்களுடைய நினைப்பு தான் இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல இது நார்மல் தான். அவங்க கான்ஷியஸா இருக்கும்போது உங்க ஞாபகம் இல்ல. ஆனா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க தான் இருக்கீங்க. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்க கூடாது. அபி, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா எலினா தான் ரொம்ப அடமெண்டா இருந்துட்டா. எங்க வீட்டுல அம்மாவும் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதனாலதான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன். அப்பவே எலினாவோட ஆழ் மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா என் எலினாவை நான் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டேன். சாரி எலினா, சாரி, ஐ எம் வெரி சாரி. சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. அம்மா, எலினா கரெக்டா டேப்லெட்லாம் எடுக்கிறாங்களா? ஆ, டேப்லெட்லாம் கரெக்டா தான் எடுக்கிறா. அந்த மேடுக்கு கால் பண்ணி நான் கேட்டுடுவேன். அப்போ ஓகே. அப்புறம் இந்த மந்த் செக்அப் இருக்கு, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. லாஸ்ட் டைம் மாதிரி மறந்துடாதீங்க. நான் தான் எலினாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. அவங்க இன்னைக்கு தேவையில்லாம என்னால ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதனால நான் திரும்ப இந்தியா போயிடலான்னு நினைக்கிறேன். அபி, எங்களுக்காக எதுக்கு? பரவாயில்ல தாமஸ், என் பர்சனல் இஷ்யூக்காக தான் நான் லண்டன் வந்தேன். ஆனா இங்க வந்து என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க கண்டினியூ பண்றது என் லைஃபுக்கும் நல்லதில்ல, உங்க லைஃபுக்கும் நல்லதில்ல. எனக்கு தேவையான அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் ஜாபும் ஸ்டடீஸும் நான் இந்தியாவிலே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 monthsல நான் இங்கேருந்து வெக்கேட் ஆயிடுவேன். ஸோ அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்றேன். அதுக்கப்புறம் புரியுது அபி, எலினாவை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் அப்போ கிளம்புறேன். அபி, நான் வேணா உங்களை வந்து ட்ராப் பண்ணட்டுமா? உங்க பைக் அங்கேயே இருக்கு. பரவாயில்ல தாமஸ், நீங்க எலினா கூடவே இருங்க. நான் கேப் ஏதாவது புக் பண்ணிக்கிறேன். சாரி அபி. இட்ஸ் ஓகே, பாய். என்னடா இது, ஒரு கேப் கூட அவைலபிளா இல்ல. ஐயோ, ஏர்லி மார்னிங் 2:30க்கெல்லாம் இந்த ஊர்ல எல்லாம் எங்க தானே போவீங்க? அது சரி, எல்லாருக்கும் நம்மள மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பேசாம நடந்தே போயிடுவோம். வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஜஸ்ட் மிஸ், கொஞ்ச நேரத்துல ரிங்க போட்டு கல்யாணத்தை முடிச்சிருப்பாங்க. ஐயோ, இதே நினைப்பா வேற இருக்கு. பேசாம மச்சானுக்கு கால் பண்ணிடுவோம். யாருடா அவன் இந்த நேரத்துல கால் பண்ணிக்கிட்டு? என்னவன் போனே எடுக்க மாட்டான்? தூங்கிட்டு இருக்கானோ?
ஏண்டா இங்க நான் ஒருத்தன் தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு என்னடா தூக்கம்? இரு திரும்ப போடுறேன். நல்லா தூக்கம் வரும்போது தான் கால் பண்ணி உயிரை வாங்குவாங்க. அபியா இவன் போன் எடுத்தா வைக்கவே மாட்டானே. இவன் போனை நான் எடுக்க மாட்டேன்ப்பா. எடுத்தனா அப்புறம் இன்னைக்கு நீ சிவராத்திரி தான். மச்சான் மன்னிச்சிடுடா. ஏண்டா எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் கால் அட்டன் பண்ணாம போவேன்? நீ அட்டன் பண்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ஐயோ நம்ம எடுத்து பேசுற வரைக்கும் இவன் அடங்க மாட்டான். ஹலோ மச்சான் என்னடா? டேய் என்னடா தூங்குறியா? இல்லடா நாட்டாம படம் பார்த்துட்டு இருக்கேன். நீ வரியா? ஏண்டா இன்னைக்கு உனக்கு நைட் ஷிஃப்ட் கூட இல்ல, அப்புறம் ஏன்னா கால் பண்ணி உயிரை வாங்குற? எனக்கு இங்க விடிய போதுடா, கொஞ்ச நேரமாவது தூங்க விடு. மச்சான் இன்னைக்கு இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதை பத்தி சொல்லதான் கால் பண்ணேன். பிரச்சனையா? என்னடா என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருக்க? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொன்னலடா அந்த பொண்ணு. யாரு? அந்த செலக்டிவ் அம்னிஷாவா? ஆமாண்டா. எப்படி கரெக்டா கேக்குற? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஆனா மச்சான் உனக்கு பெருசா எங்கேயோ ஒன்னு இருக்கு. என்னடா சொல்ற? அதான்டா மசால் வடை சைஸ்ல எங்கேயோ உனக்கு ஒரு மச்சம் இருக்கு. அதான் எல்லா பொண்ணுங்களும் ஓ மேலே வந்து விழுறாங்க. போடா. மச்சான் மச்சான் போதுண்டா. காலங்கத்தால இவ்வளவு அர்ச்சனை என்னால தாங்க முடியாது. நீ விஷயத்த மேல சொல்லு. நான் எதுவும் அங்க கிளம்பி வரணுமா என்ன? தேவையில்லடா, நான் தான் அங்க வர போறேன். என்னடா சொல்ற? நீ இப்ப இங்க உடனே வரணும்னு என்ன அவசியம்? அவசியம் தான்டா, மேட்டர் அவ்வளவு சீரியஸ். திடீர்னு அந்த பொண்ணு ரிங் எடுத்துட்டு வந்து மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்றாடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ அப்புறம் நான் அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்க உடம்பு சரியாகட்டும்னு எவ்வளவோ சொன்னேன். அவ கேட்கவே இல்லையே. என்னென்னமோ பேசி கடைசியில நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்டுட்டா. ஐயோ ஆயுஷ பத்தி ஏதோ சொல்லிட்டியா என்ன? இல்லடா, அது எப்படி சொல்லுவேன்? ஜானு பண்ணதெல்லாம் மறந்துடுவேனா? அதானே, உன் ஆளோட விஷயத்துல நீ கரெக்டா தான் இருப்ப. சரி அப்புறம் என்னாச்சு? அப்படி பேசிக்கிட்டே இருந்ததுல ஷீஸ் லிட்டரலி பிளாக்ட் அவுட். ஐயோ ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸா? யா எமோஷனல் ஓவர்லோட். அப்புறம் அப்புறம் என்ன, தாமஸ் வீட்லயே அவரை தூங்க வச்சுட்டு இப்பதான் வரேன். என்னடா உன் பொழப்பு இப்படி போச்சு? நீ எதுக்காக அங்க போன? நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? என்னடா பண்றது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த பேஷண்ட்டை பாத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தான் இது. அதனால தாண்டா சொன்னேன், இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் அங்கேயே வந்துடுறேன். ஐஷு எதுவும் உனக்கு கால் பண்ணாங்களாடா? இல்லையே, அவ கால் பண்ணுவான்னு தான் இந்தியா நம்பரை இன்னொரு போன்ல போட்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு கால் கூட வரல. சரி சரி கவலைப்படாத, உன் ஆளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படி கால் பண்ணுவாங்க? அவங்க கால் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 months ஆகும். நீ வரவும் 3 months ஆகும்னு சொல்ற. அப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீ கிளம்பிடு அங்கிருந்து. சரி மச்சான், எக்ஸாம்லாம் எப்போ வருதுன்னு பார்த்து வை, வந்ததும் அப்ளை பண்ணிடுறேன். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். சரி வச்சுட்டுமா? என்னது வச்சுட்டுமாவா? எனக்கு தூக்கம் வரலடா. என்னடா இப்ப தாலாட்டு பாடி உனக்கு தூங்க வைக்கணுமா? என்னடா சிரிக்கிற? உன்ன ஒரு ரூமுக்கு போய் எப்பவும் போல ஐஷோ நினைச்சு கண்ணை மூடு, தானே தூக்கம் வரும். என்ன ஆள விடுறா சாமி. ஏ மச்சான் டேய். வச்சுட்டான். இப்ப என்ன பண்றது? ஐஷு ஃபோன் பண்ணாலாது அவ கூட பேசலாம். அவ தான் ஃபோனே பண்ண மாட்டாளே. வினோத் சொன்ன மாதிரி எப்போதும் போல ஐஷோ நினைச்சு கண்ணை மூட வேண்டியதான். தூக்கம் வருதுன்னு பாப்போம். தாமஸ் தாமஸ் என்ன இதெல்லாம்? அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னால பொறுமையால பேச முடியாது. அம்மா ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட பேசணும். நான் வரேம்மா. அம்மா என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்காக அவளை இங்க கூப்பிட்டு வந்த? அம்மா காஃபி ஷாப்ல எலினா திடீர்னு பிபி ரைஸ் ஆகி மயங்கி விழுந்துட்டா. மயங்கி விழுந்தா சரி பண்ணி அவ வீட்ல எடுத்து போய் விட வேண்டியதானே? இங்க ஏன் கூப்பிட்டு வந்த? உனக்கு எதுக்கு இந்த தொல்லை? அம்மா அங்க அவ தனியா தானே இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் அவ கூட இருக்கிறது தானே நல்லது. என்ன நல்லது? யாருக்கு நல்லது? தாமஸ் நீங்க 2 பேருமே ஆல்ரெடி லீகலா பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ற? அம்மா நான் அதை விருப்பப்பட்டு செய்யல. நீங்க ஒரு பக்கம் எலினா ஒரு பக்கம் என்ன பிரஷர் கொடுத்ததுனால தான் வேற வழி இல்லாம நான் டிவோர்ஸ் கொடுத்தேன். மத்தபடி அவளை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஐயோ மேன், உன்னை பத்தின ஞாபகமே அவ இல்லன்னு சொல்றா. அவளுக்காக ஏன் அப்படிலாம் பண்ற? அம்மா அவ கான்ஷியஸா இருக்கும்போது தான் என்னோட ஞாபகம் வரல. ஆனா அவளோட ஆழ் மனசுல நான் தான் இருக்கேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் கூட தான் பேசிட்டு இருந்தா. என்ன விட்டு போயிடாதீங்க தாமஸ், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு கேக்குறா. என்னால எப்படிமா விட முடியும்? தனியா இருக்கல, அதான் அங்கிள்னு ஒருத்தன் கூடவே சுத்திட்டு இருக்கானே, அவன் பாத்துக்க போறான். அம்மா அவரை பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல. எலினாவோட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வந்து அங்க தங்கி இருக்காரு. அது என்னவோ இருந்துட்டு போகுது தாமஸ், உனக்கு என்ன? இந்த 2 வருஷத்துல அவளால நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட. இன்னமும் நீ அவளையே நினைச்சிட்டு இருக்கிறது உன் லைஃப்க்கு நல்லதே இல்ல. இது போதாதுன்னு அந்த டாக்டர் பின்னாடி வேற சுத்திட்டு இருக்கா. ஐயோ உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. எப்படி உன்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியுது? தாமஸ் நீ நல்லா இருக்கணும்னு தான் நீங்க 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லும்போது உங்க லவ்க்கு நான் ஓகே சொன்னேன். ஆனா அதுவே உன் லைஃபை இப்படி மாத்தணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேண்டாப்பா, போதும் விட்டுடு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ அதை பாரு. அம்மா
சாரிம்மா, என் லைஃப் அவதான். ஸ்டூபிட். நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதா? உன்னை பத்தின ஞாபகமே இல்லைன்னு சொல்ற. அவ பின்னாடி பேசுற. கண்டிப்பா இதனால உனக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும். அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். ஐயோ, டைம் 4 o'clock ஆயிடுச்சா? இனிமே தூங்குற மாதிரி தான். இன்னைக்கு லேட் ஷிஃப்ட் தான், சமாளிச்சுக்கலாம். ஆனா தூங்குனா தானே அதுவும் முடியும். எலினா வேற எப்படி இருக்கான்னு தெரியல. நாளைக்கு முழிச்சதும் என்ன பண்ணுவானு தெரியல. தாமஸ்க்காக ஹெல்ப் பண்ண போய் இப்ப நான் தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஐ லவ் யூ அபி. நான் உன்னோட வாழ்க்கையை வாழணும். வில் யூ மேரி மீ? எங்க ஐஷு, எதுக்கு இப்ப தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது வந்து எலினாவை நினைச்சுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு கில்ட்டா இருக்கு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்க டியூட்டியை தானே செஞ்சீங்க. உண்மைதான், அதை நான் டியூட்டியா தான் பார்த்தேன். ஆனா எலினா அதை லவ்வா பார்த்திருக்காங்க. அவங்க என்னோட பேஷண்ட், அவங்கள ஹர்ட் பண்ணவும் முடியாது. அதுக்காக அவங்க சொல்ற மாதிரி என்னால அவங்கள லவ் பண்ணவும் முடியாது. தாமஸ்க்காக தான் நான் அங்க போனேன். அவங்களோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, இப்ப எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி அதை நினைச்சுதான் தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்க. இப்பவும் அதையே தான் பேசணுமா? உங்க ரியாக்ஷனை கொஞ்சம் மாத்துங்களேன். நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? அப்ப நான் போயிடுவா. ஐஷு, சொல்லுங்க. என்னடி கோவமா? ஆமா, நான் உங்களுக்காக வந்தா நீங்க என்னமோ அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, பேசல, இங்க வா. இப்பதான் என் அபி ஹேண்ட்ஸமா இருக்காங்க. நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அது உன் கையில தான் இருக்கு. நீ எப்போ கால் பண்ணுவேன்னு தான் நான் வெயிட் பண்றேன். எனக்கும் புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரம் நீ கால் பண்ணதும் நான் ஓடி வந்துடுவேன். சரி சரி, நீங்க இப்ப தூங்குங்க. காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும். கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பா.